கர்த்தர் எப்போ வேணாலும் சந்திப்பார். பெரியவங்க சிறியவங்கன்னு பார்க்க மாட்டார். பாருங்களா, அந்த காலத்துல தேவனுடைய வார்த்தை அரிதா இருந்தது. அப்ப கூட சீலோவுல கர்த்தர் சாமுவேலை சந்திக்கிறத பார்க்கலாம். ஏலியை சந்திக்காத தேவன் சாமுவேலை சந்திக்கிறத பார்க்கலாம். நீங்க நினைக்கலாம், அவருக்கே இன்னும் அபிஷேகம் கிடைக்கல, அவரே இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கிற, அவருக்கு குறிக்கப்படல திட்டம், உங்களுக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. சிறியவர்களாக நமக்கு தேவனுடைய திட்டம் குறிக்கப்பட்டிருக்கிறது. பிழையாமுக்கு செவி கொடுக்காத தேவன் நமக்கு செவி கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்மில் இருந்த சாபத்தை கூட ஆசீர்வாதமாக மாற்ற தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தெய்வீக சந்திப்புக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். தெய்வீக சந்திப்பு நமக்கு நிகழுதுன்னா ஆண்டவர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை சொல்லுவாரு, இது நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்க கூடாது. தேவன் என்னை கொண்டு எதை வேணாலும் நிறைவேற்ற திட்டமுள்ளவராக இருக்கிறார். சரிங்களா? வார்த்தை வந்துகிட்டே இருக்கும்போது சில பேர் நம்ப மாட்டாங்க. சங்கீத புஸ்தகம் 58:5 பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி கொடுக்கும்படி தங்கள் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல இருப்பாங்க. அவங்களுக்கு நேரா தான் வரும், நீ தான் இந்த காரியத்தை செய்ய போற, நீ தான் அநேகருக்கு வெளிச்சமா இருக்க போற, உன்னிலிருந்து தான் ஜாதிகள் பிறக்க போறாங்க, உன்னிலிருந்து தான் வரங்கள் வல்லமை செயல்பட போடுன்னு சொல்லும் பொழுது எனக்கு என்னன்னு உட்காந்துருப்பாங்க. அப்படி உட்கார்ந்தா அந்த வார்த்தை அவங்கள்ட்ட வந்து ஒட்டாது. எனக்கு ஒரு யாக்கோபை போல பசி தாகம் வாஞ்ச வரங்கள் மேல் இருக்கும் பொழுது அந்த வரங்கள் பெற்றுக்கொள்வோம். எலிசாவை போல உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், உம்மை விடுகிறதில்லை அப்படிங்கிற ஒரு வரம் அந்த பெறுகிற அந்த ஆவி இருந்தா தான் தேவன் நம்மிலிருந்து கிரியை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் அப்படின்னு சொல்றத பாருங்க. தெய்வீக சந்திப்புக்கு எப்போதுமே தயாரா இருங்க. ஒரு நல்ல ஒரு தேவ மனிதன் உங்களை சந்திக்கலாம், தேவ தூதனே இறங்கி வந்து சந்திக்கலாம், தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மேல ஆவியாய் பொழியலாம், கர்த்தருடைய ஆவியானவரும் கர்த்தருடைய வார்த்தையானவரும் உங்களை சந்திக்கலாம், தேவன் தரிசனத்திலே உங்களை சந்திக்கலாம். எப்ப வேணாலும் எது வேணாலும் நிகழலாம். நீங்கள் ஆயத்தமா இருக்கும் பொழுது, நீங்கள் பரிசுத்தமா இருக்கும் பொழுது, நீங்கள் உபவாசத்திலும் ஜெபத்திலும் தரித்திருக்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். அல்லேலூயா. அதனால தேவன் சந்திக்கும் பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் நிகழும். தேவன் சந்தித்து விட மாதிரி போயிட மாட்டார். நான் நிறைய பேர் முதல்ல சொன்னேன் இல்லையா, நான் அந்த எம்எல்ஏ பார்த்திருக்கேன், முதலமைச்சரை பார்த்திருக்கேன், இப்ப பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் பார்த்திருக்கேன், எந்த மாற்றமே நிகழாது. ஆனா தேவன் சந்திக்கும் பொழுது தேவன் நம்ம தொடுவார்.